லூனா எக்ஸ் ட்ரேடர் சேனல். இந்த வீடியோல நாங்க வந்து புது ஐபிஓட தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ லைக் நான் டிஸ்கஸ் பண்ணலாம், லைக் என்னென்ன ஐபிஓ, என்ன ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நாங்க வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனாலிசிஸ் இல்ல. சப்போஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல வந்து ஐபிஓ அப்ளை பண்ணணும்னா நீங்க ஒரு வாட்டி கம்பெனி பத்தி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐபிஓ அப்லோட் பண்ணுங்க அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாதீங்க. ஜஸ்ட் எங்க வந்து பர்சனல் சஜஷன் வந்து இது. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு மார்க்கெட் இன்சைட் பண்ண நான் கொடுத்துறேன். மார்க்கெட் இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா டவுனா தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நியூஸ் படி சம் அதானி லைக் ஃப்ரம் யூஎஸ்ல இருந்து சம் அதானி கம்பெனி மேல சம் அலிகேஷன் வச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஃபுல்லா டவுனா போயிட்டு இருக்கு. அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே அடிபட்டு இருக்கு. அண்ட் நிஃப்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டவுன்ல தான் இருக்கு. சென்செக்ஸும் நீங்க டவுனா தான் போயிருக்கு. லைக் ஆல்மோஸ்ட் 0.54% வந்து சென்செக்ஸ்லாம் போயிருக்கு. ஸோ ஜஸ்ட் மார்க்கெட் அப்டேட். இந்த மாதிரி நிறைய மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் ஐபிஓ கண்டென்ட்ஸ்லாம் நம்ம சேனல்ல வரப்போது. அதுக்கு நீங்க வந்து சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்போஸ் உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் இந்த மாதிரி ஐபிஓ வந்திருக்கு, அப்ளை பண்ணாம வேணாம் கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஐபிஓ பத்தி பார்க்க போறோம்னா இன்வரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் கம்பெனி பத்தி தான் பார்க்க போறோம். பேசிக்கலி இந்த என்ன கம்பெனி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் லைக் சீவேஜ், அப்புறம் வந்து லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனி தான் அது ஆக்சுவலா. ஓகேங்களா, மெயின் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து எப்போ எக்ஸ்ட்ராபேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். நம்ம 2009 வந்து இந்த கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பேசிக்கலி வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், ஸோ இந்த 3 வேலையும் தான் இவங்க பேசிக் கம்பெனி. ஓகேங்களா, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க, அப்புறம் மெயின்டெனன்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸை வந்து வேஸ்டேஜா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்ஸை வந்து கவர்மெண்ட் ஏஜென்சியை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பாத்தீங்கன்னா இவங்க லைக் கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸை வந்து எடுத்து பர்சனலா வந்து பண்ணி கொடுக்குற கம்பெனி தான். ஓகேங்களா, ஸோ பேசிக்கலி வந்து வாட்டர் சைட் லைக் வாட்டர் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், அந்த ட்ரீட்மெண்ட், சீவேஜ் ட்ரீட்மெண்ட்ஸ், அந்த பம்ப் ஸ்டேஷன்ஸ், அந்த மாதிரி இருக்கிற கம்பெனி. லைக் அந்த மாதிரி கவர்மெண்ட் பிளான்ஸை வந்து லைக் ப்ராஜெக்ட்ஸை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா அவங்க வந்து பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் இவங்க பேசிக்கோட கம்பெனியோட பேசிக்ஸ். ஸோ இவங்க ஸ்ட்ரென்த்ஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வரப்போகுது. லைக் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட், பிரைவேட் இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஹை வேல்யூபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க வந்து எடுத்து எக்ஸ்ட்ரா லைக் சக்சஸ்ஃபுல்லா வந்து எடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா, லைக் பேசிக்கலி இவங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து லைக் கம்மியான ஐபிஓ தான், பட் ஃபைன் லைக் 6 புக் பில் வந்து ஆல்மோஸ்ட் 650 crores வந்து இது ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஐபிஓ வந்து எப்போ லான்ச் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பாத்துக்கலாம். ஐபிஓ பாத்தீங்கன்னா விச் இஸ் November 22, 2004 ஃப்ரைடே வந்து ஐபிஓ வந்து ஓபன் பண்ண போறாங்க. எப்போ க்ளோஸ் பண்ணுறோம் பாத்தீங்கன்னா லைக் இந்த கேப் இருக்கும் நம்ம ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு க்ளோசிங். ஸோ ஃப்ரம் November 22 to November 26 வந்து நீங்க வந்து ஐபிஓ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது அப்புறம் அலாட்மெண்ட் எப்போ பாத்தீங்கன்னா November 27 வெனஸ்டே வந்து அவங்க அலாட்மெண்ட் ஆயிடும். சப்போஸ் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிருந்தா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஷேர்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகலைன்னா ரீஃபண்ட் வந்து சேம் 27 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். எப்போ லிஸ்டிங் பாத்தீங்கன்னா November 29 ஃப்ரைடே வந்து உங்களுக்கு லிஸ்டிங். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு ஓப்பன் பாத்தீங்கன்னா November 22 வந்து ஓப்பன் ஆயிடும். க்ளோசிங் பாத்தீங்கன்னா November 26. இந்த 22, 23, 24, 25, 26 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு இந்த ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு. இது ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் விச் இஸ் யூபிஐ மேண்டிடேட் வந்து 26 5 PM குள்ள வந்து யூபிஐ மேண்டிடேட் பண்ணியா இருக்கணும். ஸோ அப்போதான் வந்து நீங்க அப்ளை பண்ணு கணக்கு ரெஜிஸ்டரே பண்ணுவாங்க. ஓகேங்களா, அண்ட் அலாட்மெண்ட் பாத்தீங்கன்னா 27 அலாட்மெண்ட், நெக்ஸ்ட் டே வந்து அலாட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிடும். லிஸ்டிங் எப்போ பாத்தீங்கன்னா 29 வந்து லிஸ்டிங் ஆயிடும். ஸோ உங்க ஷேர்ஸ் வந்து எப்படி லிஸ்டிங் வந்துச்சா இல்ல அது நீங்க ஃபியூச்சருக்கு வந்து ஹோல்ட் பண்ண போறீங்களா சொல்லி நீங்க 29th வந்து டிசைட் பண்ணி உங்க ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிரைஸ் பேண்ட் பாத்தலாம். பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா 140 to 148 rupees per ஷேரை வந்து புக் பண்ணிருக்காங்க. ஸோ லைக் பிரைஸை வந்து செட் பண்ணிருக்காங்க. பேசிக்கலி ஒரு ஷேரை வந்து 148 rupeesக்கு வந்து வாங்குவீங்க. பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா 140 to 148 per ஷேரை. ஸோ பேசிக்கலி நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது 148 rupeesக்கு வந்து வாங்குவீங்க பர் ஷேரு. ஸோ லாட் சைட்ல வந்து 101 ஷேர்ஸ் வந்து இருக்கும். ஒரு லாட்ல வந்து 101 ஷேர்ஸ் வந்து உங்க லாட்ல இருக்கும். இதுதான் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் ஐபிஓ. ஸோ கிரே மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ கிரே மார்க்கெட் பிரைஸ் தான் இப்படி சொல்ல முடியாது. பட் as per
இருக்கிற ட்ரெண்ட் படி பார்த்தீங்கன்னா 36 rupees வந்து கேம் மார்க்கெட் ப்ரைஸ்ல வந்து விட்டுருக்காங்க. ஸோ நீங்க 148 rupees வாங்கினா பிளஸ் 36 to 38 வந்து கேம் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் 24% வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. பட் நாங்க வந்து இதுல சஜஷன் பண்ண முடியாது, ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி டவுன்ல போயிட்டு இருக்கு. ஸோ பேஸ் ஆன் த கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் இட் வில் கெட் இன்க்ரீஸ், கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வில் கெட் இன்க்ரீஸ் as well as get down based on the market. ஸோ அந்த சஜஷன் நாங்கள் கிளியர் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், இந்த கம்பெனி பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம். சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட உங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? அண்ட் அனதர் ஒன் திங், லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி ஐபிஓ வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ மறக்காம இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிக்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஐபிஓ வீடியோ கண்டென்ட் அண்ட் நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோஸ், ஸோ இந்த மாதிரி செக்டர்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வர போகுது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து லைன் அப்ல நம்ம டீம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஐபிஓ வீடியோ கண்டென்ட் ஆர் அதர் ஃபினான்ஷியல் கண்டென்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டென்ட்ஸ் வந்து நிறைய வீடியோ வரப்போகுது. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் சொல்லிக்கிறேன், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய வீடியோஸ் வரப்போகுது நம்ம சேனலில், லைக் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ